அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபாகடன் கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பார்ட் 3 நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா பார்ட் 2 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா பார்ட் 3. ஸோ இந்த பார்ட் 2 வரைக்கும் கொடுத்தது நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாத்துங்க, பார்த்துட்டு பார்ட் 3 ஆட் பண்ணுங்க. அதாவது நீங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? பார்ட் 2ல உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் சம் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த 2 ஹோம்ஒர்க் சம்ல பாத்தீங்கன்னா இந்த 5வது சம்மும் 10வது சம்மும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோடைய விளக்கம் என்னங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோடைய எண்டில் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த 9வது சம்மு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சரே டிஎன்பிசியில் தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக 12.5 அப்படிங்கிறது ஆன்சரா வரும். பட் இங்க 12.7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்கள் கால்குலேட் பண்றதுல அவங்க கடைசி இதுல அந்த 62 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு அந்த சம்ம நான் காட்டும் போது நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பார்ட் 3ல நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம பார்த்தோம். இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது பார்த்தோமா. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஒன்னு அசல் வேல்யூ, அதாவது பி வேல்யூ என்ன, என் வேல்யூ என்ன, ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்துட்டு ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மொத்த தொகையோட வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பி வேல்யூ என்ன, என் வேல்யூ என்ன, ஆர் வேல்யூ என்ன, அதாவது அசல் எவ்வளவு, இயர்ஸ் எவ்வளவு, இல்ல வட்டி வீதம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சோ அப்படி இருந்தா எப்படி போறது? சேம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான், பட் எப்படி போறதுங்கிறது நம்ம ஒவ்வொரு சம் மாடல் நம்ம பாத்திரலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. குமரவேல். ஓகேங்களா? குமரவேல் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டியில் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக பெறுகிறார். என்னங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்திருக்காங்கிறது நோட் பண்ணும். தனி வட்டி கொடுத்திருக்காங்களா, மொத்த தொகை கொடுத்திருக்காங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு அசல் கேட்கிறாங்க, இல்ல வருடம் கேட்கிறாங்க, இல்ல வட்டி வீதம் கேட்கிறாங்கன்னா அப்ப கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு தனி வட்டி வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்ல மொத்த தொகை வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்துருக்காங்க நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வட்டி கொடுத்தாங்கன்னா அது எப்படி போடணும் தெரிஞ்சுக்கணும், மொத்த தொகை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா எப்படி போடணும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நமக்கு தனி வட்டியாக செலுத்தினார்னு தனி வட்டியோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள். ஓகேங்களா? அப்ப அசல் எவ்வளவுன்னு கேட்கறாங்க, பியோட அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க, அசல் தொகை காண்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ தான் என்னன்னு கேட்கறாங்க. கரெக்டா? சரி, ஓகே. அடுத்தது வட்டி. ஓகேங்களா? என்னது வட்டி வீதம் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா 10%, 10 ஆண்டுகள், n = 2. தனி வட்டியாக 750ங்கிறது எஸ்ஐ வேல்யூ. சரி, எஸ்ஐ வேல்யூ பார்த்தோன்னா 750. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் வேல்யூ, என் வேல்யூ கொடுத்துட்டு அசல் வேல்யூ கேட்கறாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் சேம் என்னது ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, எஸ்ஐ = பிஎன்ஆர் / 100. ஓகேங்களா? ஓகே. அப்ப பிஎன்ஆர் / 100ங்கும் போது பி வேல்யூ என்னது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்ப எஸ்ஐ = எஸ்ஐயோட வேல்யூ எவ்வளவு, எஸ்ஐ வேல்யூ நமக்கு 750 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. பி வேல்யூ தெரியாது, பி அப்படியே வச்சுங்க. இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு 2, இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு 10 / 100. அதாவது எஸ்ஐ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி எஸ்ஐ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எஸ்ஐன்னு போட்டு மீதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ நமக்கு எஸ்ஐ வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க, அது எஸ்ஐ வேல்யூ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். பி இன்ட்டு 2 × 10 × 100 / 100. ஏன்னா பி வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பி வேல்யூ வேணுமா, மீது எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துடணுமா, மீது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்தவங்க ஈக்குவல் இந்த கொண்டு வந்துடணும். அப்ப என்னது நமக்கு இந்த 750 அப்படியே இருக்கட்டும். இந்த 100 இந்த கொஞ்சம் என்ன ஆயிரும், நமக்கு மல்டிபிள் வந்துடும் 100. இந்த 2 × 10 கீழே வந்துடும், ஈக்குவல் டு இந்த பி அப்படியே இருக்கும். இந்த பியை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2 × 10 கீழே கொண்டு வந்துருங்க, இந்த 100 மேல கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான். இப்ப கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 4 2 2, இது 2ஆல போட்டா 3 2 6, மீதி 1, 7 2 14, மீதி 1 5. அப்ப 375. அதோட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணா 3750. அப்ப ஆன்சர் நமக்கு என்னது
ஆப்ஷன் பி 3750. கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன கேள்வி கேட்கறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு அசல் கேட்கறாங்க. கரெக்டா? வட்டியோட அதாவது தனி வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், தனி வட்டி நம்ம டேரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டா அழகா நம்ம கொண்டு வந்துடலாம். இதுவே தனி வட்டி கொடுக்காம மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா, ஏன்னா நம்ம அசல் கண்டுபிடிக்கிறதுல 2 மெத்தட் இருக்கு. நல்லா கேட்டுங்க, அசல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு, அதாவது என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு வட்டி வேல்யூ கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, அமௌண்ட் கேட்பாங்க, அதாவது பி வேல்யூ கேட்பாங்க. மொத்த தொகை கொடுத்துட்டு பி வேல்யூ கேட்பாங்க. இப்ப மொத்த தொகை கொடுத்தா நம்ம எப்படி இதுல சப்ஸ்டிட் பண்ண முடியும், எப்படி ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண முடியும்? அப்ப அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? அசல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நார்மலா பார்த்துட்டு கடைசியா அசல்லே நமக்கு மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டானா எப்படி போறதுங்கிறது பார்க்கலாம். கிளியரா? சரி, ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க, இது வட்டி கொடுத்துட்டு அசல் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த மாடல் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் சம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 6% தனி வட்டி வீதத்தில் 6720 மாறும் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? எத்தனை ஆண்டுகளில், எத்தனை ஆண்டுங்கிறது கேள்வி கேட்கிறாங்க. ஓகே, நம்ம எப்ப போல ஆஸ் யூசுவல் நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன அசல் அமௌண்ட் பி வேல்யூ ஈக்குவல் டு 5600 கொடுத்துருக்காங்களா? ஓகே, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நமக்கு 6%. 6. வேற என்ன? என்னோட வேல்யூ தான் கேள்வி கேட்கறாங்க. கரெக்டா? என்னோட வேல்யூ கேள்வியே கேட்கறாங்க. ஓகே, வேற என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? இங்க பாருங்க 6720 கொடுத்துருக்காங்க. என்னன்னா நல்லா கவனிங்க கணக்க. நான் ஒருத்தருக்கு 5600 கடன் கொடுக்குறேன், 6% வட்டி விதத்துல கடன் கொடுக்குறேன். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம், அந்த நாள் தான் நமக்கு கேள்வியே கேட்கறாங்க, அது 1 வருஷமோ 2 வருஷமோ 4 வருஷமோ, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட என்ன பண்றாருன்னா நான் கொடுத்த 5600 இல்லாம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு, அதாவது வட்டி அமௌண்ட் சேர்த்து எனக்கு மொத்தமா 6720 கொடுக்குறாரு மொத்த தொகை. அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு அவர் கொடுத்திருந்தா, இந்த 6% வட்டி விதத்துக்கு எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்திருந்தா இந்த அமௌண்டா மாறும் கேட்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எங்க அப்பா என்னன்னா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. டேய் இந்தாடா போய் கடனை போய் கொடுத்துருவாடாங்கிறாரு ஒருத்தர்கிட்ட. நான் போய் கடன் கொடுக்க போறேன். இப்ப எங்க அப்பா கடன் வாங்கினது 5600 எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் 6720 கொடுக்க சொல்றாரு. சரி, எங்க அப்பா கடன் வாங்கியிருக்காரு, 5600 கடன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி விதத்துல கடன் வாங்கியிருக்காருங்கிறது எங்க அப்பா சொல்றாரு. ஆனா எப்பப்பா வாங்கின, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அப்படின்னு கேட்டா எங்க அப்பா சொல்ல மாட்டேன்ட்டாரு. வாங்கின போய் கொடுத்துருவாடாங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஓகே, நீ எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்குன்னு தெரியும். இப்ப எவ்வளவு அமௌண்ட் போய் மொத்தமா கொடுக்க போறோங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்கிறது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. அப்ப இந்த 6720 மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு 6720, அவ்வளவுதான். இந்த மொத்த தொகைங்கிறது என்னது 6720. இப்ப நம்ம ஆஸ் யூசுவல் என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலா படி போடலாம். ஓகேங்களா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. கரெக்டா? கிளியரா? சரி, ஓகே. இப்ப எஸ்ஐ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? எஸ்ஐ வேல்யூ நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ண முடியும்? எஸ்ஐ வேல்யூ தான் தெரியாது, மொத்த தொகை கொடுத்துருக்கானே. மொத்த தொகை கொடுத்தா என்ன, எங்க அப்பா எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கான்னு தெரியும், நான் இப்ப கொடுக்க போற அமௌண்ட் எனக்கு தெரியும், எவ்வளவு போய் அவங்ககிட்ட கடைக்காரட்ட கொடுக்க போறேன்னு தெரியும். இதுக்குள்ளதான் வட்டி சேர்த்து ஆட் பண்ணிருக்காரு. ஏன்னா எங்க அப்பா 5600 வாங்கிட்டு 5600 கொடுக்க சொல்றாரு இல்லையே, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்காரு. அப்ப எவ்வளவு வட்டிங்குது என்னது, மொத்தமா நான் எவ்வளவு கொடுக்க போறேங்கிறத வச்சு இதுல இருந்து கழிச்சா நமக்கு வட்டி தெரிஞ்சிரு போகுது. அப்ப மொத்த தொகையில இருந்து அசல கழிச்சா நமக்கு வட்டி தெரிஞ்சிரு போகுது. கிளியர் தானே? மொத்த தொகை எவ்வளவு நமக்கு 6720, அசல் எவ்வளவு நமக்கு 5600,
கழிச்சா நமக்கு தெரிஞ்சிட்டு போகுது வட்டி எவ்வளோன்ட்டு 0 2 1 1 1120 அப்படிங்கிறது என்னது நமக்கு எஸ்ஐ வேல்யூ. அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு 1 1 2 0 1120 ரூபா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த எஸ்ஐ வேல்யூ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 1120 ரூபா எஸ்ஐ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். பி வேல்யூ எவ்வளவு நமக்கு 5600. ஓகேங்களா? 5600 இன்ட்டு என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு 6 டிவைட் பை 100. இப்ப நம்ம என்னோட வேல்யூ வேணும். இப்ப என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மீதி எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துக்கலாமா? ஆல்ரெடி 1120 இருக்கு. இந்த 100 மேல வந்துடும் டிவைடட் பை இந்த 5600ங்கிறது கீழே வந்துடும் இன்ட்டு இந்த 6ங்கிறது கீழே வந்துடும் ஈக்குவல் டு n. அப்ப n அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 5600ங்கிறது கீழே கொண்டு வந்துருங்க, இந்த 100ங்கிறது மேல கொண்டு போயிருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். இந்த பாருங்க 1 56 56 2 56 112ங்கிறது டைரக்டாவே அடிச்சிட்டேன், பார்த்தாலே தெரியுது. மீதி என்ன இருக்கு? இங்க ஒரு 0 இருக்கு, 20 6. அப்ப 20 டிவைட் பை 6 அடிச்சு போடுங்க. 3 2 6 5 2 20. அப்ப 10/3 வருது. 10/3ங்கிறது ஆன்சர் கொடுத்துருக்கானா? கொடுக்கல. நமக்கு கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க, நாம கண்டுபிடிச்சது பின்னம். அப்ப 10/3 எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? 10/3 10ல எத்தனை 3 இருக்குப்பா? 3 3 இருக்கு. கரெக்டா? 3 9 இல்ல, 3 3 இருக்கு. அப்ப எத்தனை 3 இருக்கோ அதை போட்டுக்கணும். மீதி என்னது? 9னா இங்க மேல 10 இருக்கு, மீதி 1. அப்ப 1 போட்டுங்க. டிவைட் பை இந்த 3 அப்படியே இங்க வந்துடும். அப்ப 3 1/3. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 1/3. ஆப்ஷன் சி 3 1/3. கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ நமக்கு n வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கும்போது நமக்கு டைரக்டா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வட்டி எவ்வளவுன்னு கொடுத்துருவாங்க. இல்ல சம்டைம்ஸ் வந்து மொத்த தொகை கொடுத்து கேட்பாங்க. மொத்த தொகை கொடுத்து கேட்டாங்கன்னா அந்த வட்டி கண்டுபிடிக்கிறதுல மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிருங்க, அவ்வளவுதான். அது மூலமா நமக்கு என்ன கிடைச்சிடும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். நம்ம எப்பயும் கூட சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். சம்டைம்ஸ் வந்து வட்டியே டைரக்டா கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? கிளியரா? அப்ப நான் ஒண்ணு சொன்னல, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதே மாதிரி போலாம். ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறதே அசல தானே கண்டுபிடிப்போம். அப்ப மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்கிறது, மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறதே அசல் தான். அப்ப நமக்கு வந்து மொத்த தொகை போய் நம்ம எஸ்ஐ வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படிங்கறத நான் இன்னொரு மாடல் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சம்ங்கிறது நம்ம டைரக்டா வட்டி கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் சம் நம்ம என்னது டைரக்டா வட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க 750ங்கிறது வட்டி கொடுத்துட்டாங்க. இந்த சம் பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த சம் நான் கடைசியா நடத்துவேன். நான் எதுக்காக நான் சொல்றேன், இப்ப இந்த இடத்துல 750ங்கிறது வட்டின்னு கொடுக்காம மொத்தமாக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மொத்தமாக செலுத்தினார் அப்படின்னா, இப்ப நான் வந்து அசல் அமௌண்ட் தான் கேள்வியை கேட்கறாங்களா? அசல் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஓகே, அசல் தெரியாது. என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 10%. இப்ப என்ன கேட்கறாங்க? அசல் அமௌண்ட் தான் கேட்கறாங்க. அப்புறம் மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, ஏ வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 750. இப்ப நான் எப்படி நான் எஸ்ஐ வேல்யூ கண்டுபிடிக்கிறது? அசல் தெரிஞ்சுட்டாச்சும் இதுல இருந்து கழிச்சு நம்ம கொண்டு வந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனா கேள்வியே வந்து பி வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப வெறும் மொத்த தொகை வந்து நம்ம வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு PN/100 சப்ஸ்டிட் பண்ண முடியாது. கரெக்டா? நமக்கு இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுனால நம்ம டேட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். இப்ப மொத்த தொகை கொடுக்கும்போது மொத்த தொகையை போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப வட்டி எப்படி கண்டுபிடிக்கும்? மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சா கண்டுபிடிக்கலாம். அசல் தான் நம்ம கேள்வியாவே கண்டுபிடிக்க போறோம். அப்ப அந்த மாதிரி வரும்போது சம்மு நம்ம ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. அது நான் கடைசியில சொல்றேன். நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப அப்ப அசல் கண்டுபிடிக்கிறதுல நமக்கு 2 சம்மு வரும். என்ன வரும்? 2 சம்மு. ஒரு சம்மு வந்து வட்டி கொடுத்து அசல் கேட்பான். அது நமக்கு டைரக்ட் மெத்தட் தான். என்னது? டைரக்ட் மெத்தட். டேட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். அதாவது நம்ம இந்த ஃபார்முலா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்கறது, பி வேல்யூ கேட்கறது, அதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு.
ஓகே, இந்த ரெண்டுமே தெரிஞ்சுங்க. வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்டானா டைரக்டா நம்ம எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் தான். இதே மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டானா அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. அது நான் கடைசி சம்மா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது இப்ப நம்ம என்னென்ன சம் பார்த்திருக்கோம்? அசல் எப்படி டைரக்டா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அந்த அசலோட இது சொல்றேன். ஓகேங்களா? அந்த மொத்த தொகை கொடுத்து அசல் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ஓகே, அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சம் பாருங்க. சதீஷ்குமார் என்பவர் யாரு? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க. சோ இந்த சம் நமக்கு என்னது? வட்டி வீதம். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் சேம் மெத்தட் தான். நம்ம கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். பி வேல்யூ நமக்கு 52,000. ஓகே, அடுத்தது தனி வட்டி கடனாக பெற்ற 4 ஆண்டுகள் கழித்து, அப்ப என்னோட வேல்யூ 4. ஓகே, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 79,040. சரி, ஓகே. வட்டி வீதம் கேட்கறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அசல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி? ஆண்டு கண்டுபிடிக்கிறது எப்படி? வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி? 3 டைப் ஆஃப் மாடல். ஆனா அசல் மட்டும் நமக்கு 2 டைப் இருக்கு. கரெக்டா? அந்த 2வது டைப் மட்டும் உங்களுக்கு இந்த சம்முக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. கரெக்டா? கரெக்டா? சரி, ஓகே. இப்ப எஸ்ஐ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எஸ்ஐ வேல்யூ எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றது? நான் பி வேல்யூல இருந்து ஏ வேல்யூ இந்த 2 வேல்யூ கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடைச்சிடும். அப்ப மொத்த தொகை எவ்வளவு நமக்கு? 79,040. அதுல இருந்து 52,000 கழிங்க. 0,4,0,7,2 27,040. கரெக்டா? அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு 27,040. அப்ப 27,040 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் டு பி வேல்யூ நமக்கு 52,000. ஓகேங்களா? ஓகே, என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 4 இன்ட்டு 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, 6 டிவைட் பை 100. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி ஏதாவது கொண்டு வந்துக்கலாமா? அப்ப 27,040 இன்ட்டு இந்த 100 மேல வந்துடும் டிவைடட் பை இந்த 52,000 கீழே வந்துடும் இன்ட்டு 4 இன்ட்டு இன்ட்டு 4 ஈக்குவல் டு ஆர். கரெக்டா? ஏன்னா ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? மீதி இந்த 100 மேல கொண்டு வந்துட்டேன், இந்த 52,000 இன்ட்டு 4 கீழே கொண்டு வந்துட்டேன். கிளியரா? இப்ப அடிச்சு போடலாமா? இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு கேன்சல், இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சல். ஓகேவா? மீதி என்ன இருக்குது? இந்த 52 இங்க இன்ட்டு 4, இங்க 2,704 இருக்கு. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம 2ஆலே அடிச்சு போடலாம். ஏன் ரிஸ்க்? 2 2 4 இதை அடிச்சு போட்டா என்ன வரும் நமக்கு? 4 2 2 மீதி 3 2 6 மீதி 1 I 2 10 2 2 4 1352. திரும்ப 2ஆல அடிச்சு போடலாம். 4 2 2 6 2 12 மீதி 1 7 2 14 மீதி 1 6 2 12 676 டிவைடட் பை 52. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா அடிச்சு போடணும்ல. 676 டிவைட் பை 52 இருக்கு. திரும்பி 2ஆல அடிச்சு போடலாம். ஏன்னா நீங்க ரொம்ப பெருசா எல்லாம் போகாதீங்க, ரொம்ப கிட்ட வரும்போது நம்ம அடிச்சு போட்டுக்கலாம். 2 2 4 மீதி 1 6 2 12 3 2 6 3 2 6 மீதி 1 8 2 16 திரும்ப 4 3 3 சரி 4 2 2 3 2 6 இதை அடிச்சு போட்டா 4 2 2 மீதி 1 6 2 12 மீதி 1 9 2 18. அப்ப 169 பை 13 ஒரு 13 13 13 13 169. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 13. இங்க பாருங்க, எதாலுமே இல்லை, எல்லாத்தையுமே 2ஆலேயே அடிச்சு போட்டு கொண்டு வந்தேன். எனக்கு அடிச்சு போறது சிரமமா சார்? சிரமமா இருந்தா இருக்குதுலே சின்ன நம்பர்ல அடிச்சு போட்டே வாங்க. 2ஆல 3ஆல 6ஆல 10ஆல சரி 6ஆல 8ஆல கூட தேவையில்லை, சின்னதாவே அடிச்சு போட்டுவாங்க, அழகா ஆன்சர் வந்துடும். என்ன ஒரு 10 செகண்ட் அதிகமாகுமா? போக நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த கால்குலேஷன் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வரலைங்கிற மைண்ட் செட் இருக்கு, அடிச்சு போறது சிரமமா இருக்குன்னா சின்ன சின்ன நம்பர்ல அடிச்சு போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் பெரிய நம்பருக்கு நம்ம டேரக்டா போக முடியும். சரிங்களா? சரி, ஓகே. என்ன சொல்லியிருக்கேன்? 13. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 13%. ஓகேங்களா? ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 13%.
கிளியரா? சிம்பிள். அதே தான் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணமோ அதே தான் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போதும். இந்த மொத்த தொகையிலிருந்து என்ன சாரி மொத்த தொகை 79,040 இருந்து அசலை கழிச்சுட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். எப்பயும் போல சப்ஸ்டிட் பண்ணி போட வேண்டியதான். கிளியரா? புரிஞ்சுங்களா? இப்ப உங்களுக்கு அசல் அதாவது அசல் கேட்கறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இஎஸ் கேட்கறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, வட்டி வீதம் கேட்கறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப அசல்லே 2 டைப் சொல்லியிருந்தல, அடுத்த டைப் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபோர்த் சம் பாருங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. சோ பாருங்க, அசல் அமௌண்ட் கேக்குறாங்க. அசல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கு இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது. ஒரு அமௌண்ட் 10,050 உயர்ந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த தொகை தான் அர்த்தம். வட்டியா கிடைக்குதுன்னு கொடுக்கல. ஒரு அமௌண்ட் இந்த அமௌண்டா மாறுது அப்படின்னா அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா வட்டியும் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ மொத்த தொகை. ஓகேங்களா? இப்ப நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னது? ஆன்சர். கேள்விதான் என்ன கேட்கறாங்க? அசல தான் வந்து கேள்வியே கேட்கறாங்க. அப்ப P ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? அடுத்தது R ஈக்குவல் டு 10. என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 5 ஆண்டுகள் 5. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 10,050. 10,050 நமக்கு மொத்த தொகை. ஓகே, இப்ப நம்ம ஃபார்முலா என்னது? SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். இப்ப நான் எப்படி SI வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவேன்? பண்ண முடியாது இல்ல. SI வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா SI வேல்யூ நம்ம கொடுக்கல சம்முல. அதுபோல மொத்த தொகை கொடுத்துருக்கான். ஆனா மொத்த தொகையில இருந்து SI வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அசல்ல கழிச்சாதான் SI வேல்யூ வரும். வட்டி வேல்யூ வந்து மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சாதான் வரும். ஆனா நம்ம கேள்வி அசல் தான் கேட்கறதுனால கழிக்கவும் முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்ம்ல வேண்டாம். அதுக்கு வேற ஒரு மெத்தட்ல போடுவாங்க. ஓகேங்களா? நிறைய ஒரு ஜென்டல் மெத்தட் ஒன்று இருக்கு. அது ரொம்ப ஸ்டெப் பெருசா போயிட்டே இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகும். அது நான் ஈஸியா என்ன பண்ணிக்கேன்னா ஒரு ஃபார்முலாவா, அதான் அதே ஸ்டெப் தான் நான் ஃபார்முலாவா கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? அப்ப அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் எடுத்து எழுதிட்டு எழுதுங்க. அதாவது என்னங்கிறது எடுத்து எழுதிட்டு எழுதுங்க. அதாவது மொத்த தொகை கொடுத்து மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டால் மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலானா அசல் ஈக்குவல் டு டைரக்டா அந்த ஒரு ஃபார்முலாவே டைரக்டாவே அசல் ஈக்குவல் டு ஓகேங்களா? எழுதி வச்சிருக்கேன். 100A டிவைடட் பை 100A டிவைடட் பை 100 பிளஸ் NR. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதுதான் ஃபார்முலா. 100A டிவைடட் பை 100 பிளஸ் NR. என்ன? மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டா டைரக்டா இந்த ஃபார்முலாவே சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சு போச்சு. 100A வேல்யூ என்னன்னு தெரியும், நம்ம மொத்த தொகை டிவைட் பை 100 பிளஸ் என்னோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. மனப்பாடம் பண்ணீங்க. மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டா இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, என்னங்கிறது பார்க்கலாமா? இங்க பாருங்க. P வேல்யூ ஈக்குவல் டு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுலப்பா. ஓகே, இங்க பாருங்க, இங்க எழுதுறேன். P ஈக்குவல் டு 100 ஏன் இருக்கா? ஏன் என்னது? மொத்த தொகை தானே. அப்ப பெருக்கல், ஏன்னா இன்ட்ல தான் இருக்கு. ஓகே, 100 என்னது? பெருக்கல். அப்ப இன்ட்டு 10,050 டிவைடட் பை 100 பிளஸ் NR. 100 பிளஸ் என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 10. ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா சரி அது 2 பெருக்கல் தான் இருக்கு. ஓகே, என்னோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 10 இன்ட்டு 10 பிராக்கெட்ல போட்டுங்க. ஏன்னா இந்த பிளஸ் இது வந்து இந்த ரெண்டு பார்த்தோன்னா மல்டிப்ளை, அதனால தான் உங்களுக்கு பிராக்கெட்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை டேரக்டாவே பெருக்கிங்க. இது பாருங்க, NR வேல்யூ என்னது? N இன்ட்டு 6 50ங்கிறது கூட நீங்க டேரக்டா போட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா சொல்றேன்.
அதே ஒரு ஸ்டெப் வேறு எக்ஸ்ட்ரா எழுதிக்கிட்டு என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு 10 × 5 50 நமக்கு தெரிஞ்சு போச்சு. டேரக்டா 50 எழுதிங்களேன், ஏன் போட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டு. இப்போ பாருங்க 100 × 10,050 இப்படி அடிச்சு போடக்கூடாதுப்பா. இங்க பிளஸ் இருந்தா அடிச்சு போடக்கூடாது. இங்க பிளஸ் இருக்குன்ட்டு இந்த 50 இந்த 0 கேன்சல் அப்படிலாம் போடக்கூடாது. ஒன்னு பெருக்கல் இருக்கணும். இங்க நடுவில் 100 × 50னா தான் நம்ம டேட்டா அடிச்சு போட முடியும். பிளஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் அதை கூட்டிக்கணும். 100 + 50 150. 100 + 50 150. ஓகேவா? இப்போ அடிச்சு போடுங்க. 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். வேற எதாவது அடிச்சு போடலாம். 5 அடிச்சு போடலாமா? ஓகே, 5 அடிச்சு போடுங்க. 3 5 15. இதை அடிச்சு போட்டா 2 5 10 0, 1 5 5 0, 2010. ஓகே, இங்க எங்க எழுதுறேன்ப்பா 10 × 2010 / 3. ஓகே, வேற எதாவது அடிச்சு போடலாம். 3 அடிக்குமா? அது 1 3 3 டைரக்டர் வேல்யூ தான் இருக்கு. 1 3 3 இது வந்து 6 3 18, மீதி 2, 7 3 21, 0 670. அப்போ 670 × 10 6700. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6700. புரிஞ்சுங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், 5 அடிச்சு போட்டுக்கிட்டேன், அடுத்து 3 அடிச்சு போட்டேன். 2 ஸ்டெப் தான். ஆன்சர் 6700. அப்ப என்னன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போறோம், அழகா சப்ஸ்டிட் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. 100 × A டிவைடட் பை 100 + NR வேல்யூ. NR வேல்யூ இங்கே நீங்க பெருக்கிங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 50 + 50 கூட்டி போட்டா 150, அடிச்சு போட்டா ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்கறது, வட்டி கொடுத்து அசல் கேட்கறது நம்ம எப்பவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI = P0/100 ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பட் மொத்த தொகை கொடுத்து கேட்கும் போது மட்டும் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. 100A டிவைடட் பை 100 + NR. கிளியரா? புரிஞ்சுங்களா? இந்த 4th சம் புரிஞ்சா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அசல் கண்டுபிடிக்கிறதுல 2 மாடல் பார்த்துட்டோம், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து ஒரு சம் நான் சொல்றேன் பாருங்க. அப்புறம் ஹோம்வொர்க் சம்ல கொஞ்சம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, 5th சம் பாருங்க. 5th சம்முக்கு அப்புறம் இன்னொரு சம் இருக்கும், 6th சம். 6th சம் முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 20 சம், 20 21 சம் கிட்ட உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களாம். ஓகேங்களா? ஸோ அசல் ரூபாய் 46,000-ஐ 1 ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ இந்த சம் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல கண்டுபிடிக்கிற வட்டி வீதம் தான். அதாவது ஆறு கண்டுபிடிக்கிற வேல்யூ தான். ஆனா என்னன்னா நமக்கு இந்த 1 ஆண்டு 9 மாதம் கொடுத்தா எப்படி சார் போடுறது அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இந்த மாடல் பேஸ் பண்ணி நிறைய கேட்பாங்க. ஆமா, எப்பவும் போல போடுறதா. இதுதான் உங்களுக்கு நான் ஒரு ஓரலா சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம், அசல் மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் 46,000. இந்த சம் நீங்க தான் போட போறீங்க, எப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொல்ல போறேன். கிளியரா? ஏன்னா ஹோம்வொர்க் சம் இதில் ஆட் பண்ணிக்கிறனால தான் உங்களுக்கு இது ஒரு ஐடியா வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? பி வேல்யூ 46,000. ஓகே, அடுத்தது ஆர் வேல்யூ தான் கேள்வியே கேட்குறாங்க. சரி, என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு 9 மாதம். இப்போ 1 ஆண்டு 9 மாதம்ங்கிறது எப்படி எழுதலாம்னா, ஒரு வருஷத்துக்கு 1 அப்படியே போட்டுக்கலாம். 9 மாதம்ங்கிறத நம்ம இயரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், 9 / 12 இப்படி போட்டுக்கணும். இதுதான் வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு மாதம், சரி, 1 ஆண்டு 9 மாதம், 1 ஆண்டு 9 மாதங்கள். அப்ப ஒரு வருஷங்கிறது முழுசா 1ங்கிறது 1, ஏன்னா வருஷம்ங்கிறது 1 தானே முழுசா. ஆனா மாதம்ங்கிறது ஒரு வருடம் கிடையாது. அப்ப வருடமா மாத்தணும்னா 9/12. அப்ப 1 9/12 நம்ம எடுத்துக்கணும். இந்த 1 9/12 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இல்ல நம்ம இது கலப்பு பின்னமா இருக்கா, அது பின்னமா மாத்தணும். எப்படி மாத்தலாம், 12 1 12 12 9 21. அப்ப 21/12 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப நமக்கு ஆரோட வேல்யூ, சரி, என்னோட வேல்யூ நமக்கு என்னது, 21/12. இப்படிதான் எழுதணும். சம்டைம்ஸ் நமக்கு டைரக்டா வந்து பார்த்தோன்னா 21/12 கொடுக்கலாம். இல்ல 1 9/12 காலத்திற்கு 1 9/12 காலத்திற்கு, இல்ல 1 1/2
காலத்திற்கு அப்படின்ட்டு இப்படி பின்னமாவும் கொடுப்பாங்க. இல்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி மாத்தி எழுதி தெரிஞ்சுக்கணும். அப்ப மந்த்தை நம்ம இயரை கன்வெர்ட் பண்றது நமக்கு தெரியுமே, 12 டிவைட் பண்றதுட்டு. அப்ப 1/12. இப்ப 21/12 நம்ம எப்பயும் போல போடுறதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணோம், பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னோட வேல்யூ வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி டைரக்டா சரி என்னோட வேல்யூ நமக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் நம்பரா போடுவோம். இப்ப நம்ம பின்னமா இருக்கு, பின்னமா போட போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? எப்படி SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100, அவ்வளவுதான். ஓகே, இப்ப நமக்கு என்னது வேல்யூ, பாருங்க SI ஈக்குவல் டு PNR பை 100. இப்ப நமக்கு இதுல அசல் தெரியும், மொத்த தொகையும் தெரியும். அப்ப அசலையும் மொத்த தொகையும் கழிச்சா நமக்கு என்ன வரும், SI வேல்யூ வருமா? அப்ப SI வேல்யூ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? SI வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இதை நான் போட மாட்டேன், நீங்க தான் போடணும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், இங்க பாருங்க, 52,440 46,000. ஓகேங்களா? 440, இது ஒரு 6, 6,440 தான் SI வேல்யூ. ஓகேங்களா? 6,440 SI வேல்யூ. நீங்க அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்முலால SI எவ்வளவு நமக்கு 6,440 ஈக்குவல் டு பி வேல்யூ வந்து எவ்வளவு 46,000 இன்ட்டு என்னோட வேல்யூ நமக்கு வந்து 21/12 இன்ட்டு ஆர் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? டிவைட் பை 100, டிவைட் பை 100. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த 21/12ங்கிறது இந்த பாண்டு கீழே வந்துடும் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பாண்டை நீங்க கீழே போட்டுக்கலாம். இந்த பாண்டை இங்க எழுதுறதுக்கு பதிலாக 100 பக்கத்துல போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீது எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துக்கலாமா? அப்ப 6,440 இந்த 100 இன்ட்டு கீழே ஒரு பன்னெண்டு இருக்கு, பன்னெண்டு மேல வந்துடும், டிவைட் பை 46,000 இன்ட்டு 21 கீழே வந்துடும், ஈக்குவல் டு 6. இப்ப நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர். கிளியரா? புரிஞ்சா? சரி, ஓகே. 2-3 பேர் தலை சொறியது தெரியுது, இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்றேன் இன்னொரு டைம் சொல்றேன். ஓகேங்களா? சரி, பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்ப நமக்கு பி வேல்யூ தெரியும் 46,000. ஓகே, அடுத்து என் வேல்யூ 1 வருஷம் 9 மாதம், அப்போ 1/9/12. ஓகேங்களா? 1/9/12. இது கிராஸ் பண்ணி எடுத்தா என்ன, 12, 21/12. கரெக்டா? 21/12. சரி, ஓகே. அடுத்தது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 52,440. ஓகே, என்ன கேள்வி கேட்குறாங்க? ஆரோட கேள்வி கேட்குறாங்க. ஓகே, அப்போ எஸ்ஐ வேல்யூ நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்கணும்ல. எஸ்ஐ வேல்யூ இதுல இருந்து கழிச்சா என்ன வரும் நமக்கு? 52,440 46,000 440 6 6,440. அப்போ 6,440 எஸ்ஐ வேல்யூ. அவ்வளோதான். எப்பயும் போல ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. எஸ்ஐ வேல்யூ தெரியும் 6,440 ஈக்குவல் டு பி வேல்யூ 46,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 21/12 21/12 இன்ட்டு ஆரோட வேல்யூ தான் கேள்வி கேட்குறாங்க, டிவைட் பை 100. நம்ம ஒன்று சொல்லியிருந்தோமா, என்னது? ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருந்தோம், இந்த 12ங்கிறது இப்படி வந்துச்சுன்னா கீழே எழுதிக்கிங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ என்னது? 6,440 ஈக்குவல் டு 46,000 இன்ட்டு 21 இன்ட்டு 6 டிவைட் பை 100 இன்ட்டு 12. 12 கீழே இறக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 100 இன்ட்டு 12ங்கிறது மேலே வந்துடும், 46,000 இன்ட்டு 21 கீழே வந்துடும். அப்படியே அடிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர். ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதினா நீங்க தான் அடிச்சு போடணும். 6,440 இந்த 100 இன்ட்டு 12 மேலே வந்துடும், டிவைடட் பை இந்த 46,000 இன்ட்டு 21 கீழே வந்துடும், ஈக்குவல் டு ஆர் வேல்யூ. அவ்வளோதான், அடிச்சு போட்டீங்கன்னா ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ இது எப்பயும் போல நீங்க அடிச்சு போடுங்க. இந்த சம் நம்பர் என்ன, நமக்கு சம் நம்பர் 5 என்ன ஆன்சருங்கிறது போடுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது சம் நம்பர் 6. ஸோ இந்த 6வது சம் பாருங்க,
இந்த 6வது சம்மு நீங்க என்ன பண்ண 6வது சம் மட்டும் நான் நடத்திடுறேன், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கா நீங்க போடுங்க. ஓகேங்களா? ஓகே பாருங்க. ரூபாய் 800 ஆனது ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040 மாறுகிறது எனில் மேலும் 2% வட்டி வீதம் உயர்த்தினால் அந்த தொகை எவ்வளவாக மாறும்? இப்ப நான் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், 800 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். 3 வருஷம் கழிச்சு 800 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். 3 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட 1040 ரூபாய் போய் கொடுக்குறேன். பட் எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட நான் சொல்லல. எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கேன், எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்கேன், திரும்ப நான் எவ்வளவு போய் கொடுக்க போறேன்னு மட்டும் தான் கூட சொல்லியிருக்கேன். எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் வட்டி அப்படிங்கிறது நான் சொல்லல. கிளியரா? நான் கொடுக்க போகும்போது என்ன சொல்றாங்க, ஏப்பா தம்பி 2% வட்டி சேர்த்து கொடுப்பா அப்படிங்கிறாங்க. என்னங்கய்யா? நான் இல்ல 2% சேர்த்து தான் கொடுக்கணுங்கிறாங்க. அப்ப 2% சேர்த்து கொடுக்கணும், எவ்வளவு நான் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியணும் இல்ல? நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஒண்ணு இல்ல, 2% நமக்கு இந்த 800 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு 1040 ரூபான்னு இருக்கு. எனக்கு வந்து 2% வட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப 2% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போய் 2 கண்டுபிடிச்சிட்டு நான் ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய தொகையில நான் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, பி வேல்யூ 800ன்னு தெரியும். சரி ஓகே. அடுத்து என் வேல்யூ 3. ஓகே. அடுத்து ஆர் வேல்யூ 2%. ஏன் சார் 2% போடுறீங்க அப்படின்னா, எனக்கு 2% தானே எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2% எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். இப்ப இதுல இது இந்த இதுக்கு ஆறு கண்டுபிடிக்க தேவையில்லை. எதுக்கு ஆறு கண்டுபிடிச்சுக்கிட்டு? நமக்கு தான் மொத்த தொகை தெரியும்ல. இந்த மொத்த தொகையோட இப்ப நமக்கு 1040 ரூபாய் நான் கொடுக்க போறேன். நான் 1040 ரூபாய் என் கையில இருக்கு. இந்த 2%க்கு மட்டும் நான் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நான் வந்து சேர்த்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த 800 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு 2%க்கு எவ்வளவு அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணா போதும். ஆல்ரெடி என்கிட்ட 1040 ரூபாய் இருக்கு. அசலு வட்டி எல்லாம் கலந்து நான் கொடுக்க வேண்டியது. அவர் 2% எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு, அவ்வளவுதான். அப்ப இந்த 2%க்கு எவ்வளவுங்கிறது மட்டும் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப என்னது நமக்கு SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. அப்ப SI வந்து ஈக்குவல் டு P வேல்யூ நமக்கு அளவு 800 இன்ட்டு என்னோட வேல்யூ 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 2 டிவைட் பை 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்ப 8 3 24, 24 2 48. அப்ப 48 ரூபா வட்டி எவ்வளவு நமக்கு 48 ரூபா. ஆல்ரெடி நான் வந்து கொடுக்கக்கூடியது 1040 ரூபா நான் கொடுக்கணும். அதில் ஒரு 48 ரூபா நான் ஆட் பண்ணி கொடுக்க போறேன், அவ்வளவுதானே. 8 8 0 1 1088. ஆப்ஷன் ஏ 1088. ரொம்ப சிம்பிள். நான் கொடுக்கக்கூடியது இருக்கு, நான் அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கூட சொல்லணும் அவசியமே கிடையாது. இப்ப 2% எக்ஸ்ட்ரா கேட்கிறான், எக்ஸ்ட்ரா கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதே 3 வருஷத்துக்கு அதே 800 ரூபாய்க்கு அதே 3 வருஷத்துக்கு 2% எவ்வளவுன்னு தெரிஞ்சா முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது. ஏன் சார் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு வட்டி மாறிட்டே இருக்கும்ல. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம இந்த மெத்தட் மாதிரி போடக்கூடாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சேம். இப்ப 2% கொடுத்துருக்காங்களா, நம்ம ஆட் பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. 3 வருஷத்துக்கு அதே அமௌண்ட், அதே 3 வருஷத்துக்கு இன்னும் 2% சேர்த்து. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து 1088. இதே வந்து நான் கொடுக்க போறேன், இதே கணக்கு அப்படியே 2% உயர்த்தினால் பதிலா குறைத்தால் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்களேன். நான் கொடுக்க போறேன், நான் கொடுக்க போகும்போது கிருஷ்ணா நீ வந்து 2% கம்மியாவே கொடு, பரவாயில்ல, ஏதாவது படிப்புக்கு நீ வந்து பிள்ளைங்க படிப்புக்கு செலவுக்கு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்பாடா 1040 ரூபா கொடுக்க போற இடத்துல 2% கம்மியா கேட்கிறாரு. அப்ப 2% கம்மியானா எவ்வளவு கம்மின்னு தெரியணும்ல. எவ்வளவு கம்மி தான் இந்த 48 ரூபா கம்மி. அப்ப 1040 ரூபால 48 ரூபா கழிச்சு நான் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன கேள்வி, உயர்த்தினால்னா கூட்டிக்கணும், குறைச்சுனா கழிச்சுக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சம். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் சம் நம்ம பாத்திரலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 சம் பார்த்துட்டோம். 5ஆவது சம் நீ ஹோம்ஒர்க்கா போட சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 சம்மு கிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 20 சம்மும் பாஸ் பண்ணிட்டு ஒன்னொன்றுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் வந்து நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் நடத்தியாச்சு.
ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏழாவது சம் பாருங்க. ஏழாவது சம் பாருங்க. 800, அதாவது 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040 மாறுகிறது. மேலும் 2% வட்டி வீதம் உயர்த்தினால் அந்த தொகை எவ்வளவாக மாறும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போ போட்டோமா? ஓகே, இந்த சம் விட்டுருங்க. ஓகேங்களா? இதை தான் நான் இங்கே எடுத்து வச்சுன்னா சரி, ஓகே, அந்த சம் விட்டுருங்க. 8ஆம் சம்ல இருந்து பாருங்க. 7ஆம் சம் விட்டுருங்க. 8ஆம் சம்ல இருந்து 900 ஆனது 3 ஆண்டுகளில் 1200 மாறுகிறது எனில் 3% வட்டி உயர்த்தினால் அதுக்கு என்ன அமௌண்ட் கேட்கறாங்க? 3% வட்டி உயர்த்தினா என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அப்ப எந்த மாடல் புரிஞ்சுங்களா? இந்த இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது 9ஆம் சம். இது 9ஆம் சம். 1200 4 ஆண்டுகளில் 1600 மாறுகிறது. வட்டி வீதம் 5% குறைத்தால் 5% குறைத்தால் என்னவா மாறும் கேட்கறாங்க. இது வந்து நமக்கு என்னது 9ஆம் சம். ஓகேங்களா? இதுக்கு நீங்க போடுங்க. குறைத்தால்னா மைனஸ் பண்ணி போடணும். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் சம். ஒரு குறிப்பிட்ட தொகை 8% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 மாறுகிறது என்று அசல் மதிப்பு கேட்கறாங்க. அப்ப என்ன கொடுத்து கேட்கறாங்க? மொத்த தொகை. வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 10,800 மாறுகிறது. அப்ப அசல் என்ன கேட்கறப்ப மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்கறாங்க. ஃபார்முலா நம்ம 2வது ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 100A divided by 100 plus NR. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா. ஓகே, அடுத்தது ஒரு 2 10 போட்டேன்னா என்னடா அது? ஓகே, இது 9வது சம். ஒரு நிமிஷம்பா. 7ஆ? இந்த சம்ம 7ன்னு வச்சுங்க. இது 8ஆம் சம்பா. ஏன்னா 7ஆம் சம்மே வந்து பாருங்க உங்களுக்கு அதே சம் தான். ஸோ 7 விட்டுருங்க. 7 வந்து இந்த சம்மா எடுத்துக்கங்க. ஏன்னா 9 2 தடவை வச்சுட்டேன். சரி, 10 2 தடவை வச்சுட்டேன். இது 7ஆம் சம். இந்த சம்ம 7ன்னு வச்சுங்க. இந்த சம் 7ஆம் சம். ஓகேங்களா? இந்த சம் வந்து 7ஆம் சம். இது பாருங்க, 1000 ஆனது தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 1150 ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் 3% அதிகரிப்பதால் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? இது நமக்கு 7ஆம் சம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 8ஆம் சம் சொல்லிட்டேன், 9ஆம் சம் சொல்லிட்டேன், 10ஆம் சம் சொல்லிட்டேன், 7ஆம் சம் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்லிட்டா உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த சம் 7, இந்த 7ங்கிறது ரிப்பீட் ஆனதுனால அதை விட்டுருங்க. இது 8ஆவது சம். ஓகேங்களா? இது 8ஆவது சம். இது 9ஆவது சம். இது 10ஆவது சம். ஓகேங்களா? இது 7ஆவது சம். இந்த யூசிங் வருது பாத்தீங்களா? யூசிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு, அது 7ஆவது சம். ஓகே, அடுத்தது 11ஆவது சம் பாருங்க. இது 11ஆவது சம். என்ன சொல்லிருக்காங்க? 7000க்கு அசலுக்கு 16 மாதங்களுக்கு, 16 மாசம்னா 16 divided by 12 போட்டு நீங்க ஐயருக்கு நீங்க போடணும். தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 16 மாசத்துக்கு மட்டும் ஈரம் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க எப்பயும் போல போடுறதுதான். அடுத்து பாருங்க 12ஆவது சம். 16,000க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி 252 எண்ணில் ஆண்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா தனி வட்டியே கொடுத்துட்டாங்க. அப்ப எதுவுமே கழிக்கலாம் தேவையில்லை. மொத்த தொகையிலிருந்து அசல் கழிக்கிறதுலாம் தேவையில்லை. டைரக்டா ஃபார்முலால நீங்க தனி வட்டி வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துக்கு மட்டும் 2 வருடம் 4 மாதங்கிறத நீங்க இயரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 13ஆம் சம். 4000 ஆனது 4 ஆண்டுகளில் 5000 ஆகிறது எனில் தனி வட்டி விகிதம் என்ன? வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப அசல் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, இயரை கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் எப்பவும் போல போடுறதுதான். அடுத்த சம் பாருங்க. 2000 ஆனது 2 ஆண்டுகளில் தனி வட்டி 120. அப்ப வட்டி வீதம் எவ்வளவு? அப்ப தனி வட்டி டேரக்டா தனி வட்டியே கொடுத்துட்டான். தனி வட்டி கொடுத்துட்டா நமக்கு வேலை மிச்சம், கழிக்க தேவையில்லை. கழிக்கிறதும் பெருசா இருக்காது, சொல்றேன். ஓகேங்களா? வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது 15ஆவது சம். 15ஆவது சம் பாருங்க. 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 7000க்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை 1680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் என்ன?
ஸோ 16 மாதம். அப்போ நம்ம அதை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அசல் வந்து பார்த்தீங்கன்னா 7000. இப்போ 16 மாதம்னு வச்சிங்களேன். 16 மாதம்னா 16/12. இது நீங்கள் அடிச்சு போட்டு சிம்பிளாகவே நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னது 4 நாள் 16. ஓகேங்களா, 4 நாள் 16. இங்கே வந்து 3 நாள் 12. 4/3 கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ என்னது நமக்கு இந்த இடத்துல என்னோட வேல்யூ 4/3 கூட எடுத்துக்கலாம். 16/12 பெருசா எப்படின்னா அங்கேயே அடிச்சிருவீங்க. நான் இங்கேயே அடிச்சு போட்டுங்க நான் சொல்றேன். எப்படி வேணா போட்டுங்க, உங்களுக்கு எது ஈஸியா அதை போட்டுங்க. இது 15வது சம்மு. 16வது சம் பாருங்க. 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு 9 லட்சம் 1 10 100 1000 10,000 லட்சம் 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டிற்கு 20% தனி வட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? அப்ப ரம்யாவுக்கு வந்து என்னன்னா, நான் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணணும். ஒரு அமௌண்ட் அசல் வந்து டெபாசிட் பண்ணணும். எனக்கு 9 லட்ச ரூபாய் எனக்கு கிடைக்கணும். ஒரு வங்கியில போய் நான் 10 வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு வந்து 9 லட்ச ரூபாய் மாறணும். ஓகேங்களா, எவ்வளவு 20% வட்டி விதத்துல. அப்ப எவ்வளவு நான் போய் டெபாசிட் பண்ணணும்? அந்த அசல் அமௌண்ட் எவ்வளவு கேட்கறாங்க, இன்டைரக்டா கேட்கறாங்க, அவ்வளவுதான். அப்ப அசல் அமௌண்ட் எவ்வளவு? நான் எவ்வளவு அசல் உங்க பேங்க்ல கட்டினா எனக்கு 10 வருஷம் கழிச்சு 10 ஆண்டுக்கு பிறகு 20% வட்டி விதத்துல எனக்கு 9 லட்சமா கிடைக்கும். எவ்வளவு அசல் கட்டணும் அப்படிங்கறதான் கேள்வி கேட்கறாங்க. அப்ப அசல் கண்டுபிடிக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? அப்ப மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. இது வந்து வட்டி கிடையாது, மொத்த தொகை. மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்கறாங்க. 17வது சம். முதலீட்டாளர் மாதம் தனி வட்டியாக 10,000 பெற விரும்புகிறார். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அப்ப ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப முதலீட்டாளர் செய்ய வேண்டிய தொகை எவ்வளவு கேட்டிருக்காங்க? ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக எவரி மந்த், ஓகே இந்த மந்த் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எவரி மந்த் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாசமும் 10,000. ஓகே, இந்த சம் நீங்க வந்து நடத்துதல நடத்துறேன். ஓகேங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு மந்தா கொடுத்துருக்கறனால இந்த 17வது சம் மட்டும் விட்டுருங்க. ஓகே, நான் உங்களுக்கு நடத்துதல் நடத்துறேன். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது தெரிஞ்சா போடுங்க, இல்லை உங்களுக்கு அடுத்ததில் நடத்துறேன். அடுத்து 18வது சம். விஜய் ரூபாய் 10,000 5% வட்டி விதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் 11,000 ரூபாயாக அவர் பெறுவார்? அப்ப 10,000 5% வட்டி வீதம் என்ன பண்றாரு, டெபாசிட் பண்றாரு. ஓகேங்களா, எத்தனை ஆண்டுகளில் 11,000 பெறுவார்? அப்ப மொத்த தொகை 11,000, அசல் 10,000. என்ன கேட்கறாங்க, எத்தனை வருஷம் கேட்கறாங்க. ஓகேங்களா, 20வது சம் வந்து அசல் கேட்கறாங்க. 8% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் மாறுகிறது. மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்கறது. 19வது சம் நோட் பண்ணிங்க. அடுத்து 20வது சம். 20வது சம் பாருங்க. 10,000 9% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை டைரக்டா அந்த நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் போட்ட பார்த்தீங்கன்னா அந்த சம் எதுவுமே இல்லை, மொத்த தொகை கேட்கறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க, மொத்த தொகை கண்டுபிடிங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து மாலா ஆண்டிற்கு, இதுவும் மொத்த தொகை கணக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும். இந்த சம்மு போட்டு பாருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்டது தான். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6,372 ஆகிறது எனில் அசல் காண்க. அசல் கேட்கறாங்க, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்கறாங்க. எல்லாம் பாருங்க, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்கறது நிறைய இருக்கு. அப்ப நம்ம அந்த செகண்ட் ஃபார்ம்ல ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இது பாருங்க, இதுவும் அசல் தான், இது மொத்த தொகை கொடுத்து அசல் தான். அப்ப பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு ஃபார்முலா யூஸ் ஆகும் பாருங்க, மொத்த தொகை கொடுத்து அசல். அடுத்து 24வது சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது வட்டி விதத்தில் அசலே என்னடா அது, இதுவும் அசல் தான், மொத்த தொகை கொடுத்து அசல். இது என்னது, சம் நம்பர் 24. சம் நம்பர் 24. ஓகேங்களா, ஆன்சர் இதுலயே இருக்கு, செக் பண்ணீங்க. ஓகேங்களா, ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி அந்த தொகை எவ்வளவு? வட்டி கொடுத்துருக்காங்க, ஆண்டு கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப அசல் கேட்கறாங்க. வட்டி கொடுத்து அசல் நம்ம டைரக்ட் மெத்தட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம். இது என்ன கேட்கறாங்க, மொத்த தொகை 12% 6,000 ஓராண்டு வட்டி மொத்த தொகை. சாதாரண ஒரு சிம்பிள் சம், பார்ட் 1 சம். ஓகேங்களா, அடுத்து 27. ஆண்டு வட்டி வீதம் 2% வீதம் 3 ஆண்டுகள் தனி வட்டி கிடைக்கிறது. அசல் காண்க. தனி வட்டி கொடுத்து அசல், டைரக்ட் மெத்தட். தனி வட்டி கொடுத்து அசல்.
டைரக்ட் மெத்தட், டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது, அவ்வளவுதான். மொத்தம் 27. அப்ப எவ்வளவு சம் பாருங்க, ஹோம்ஒர்க் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 சம் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா சம்மும் ஆன்சர் வந்துருச்சுன்னா, சார் எல்லா சம்மும் ஆன்சர் வந்துருச்சு சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு ஆன்சர் டிக் பண்ணியிருக்கிறதா சொல்றேன். அதே மாதிரி ஒரு சம்முக்கு மட்டும் ஆன்சர் என்னங்கிறது போட சொல்லியிருந்தேன், அது மட்டும் போடுங்க. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சுங்கிறது ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. எந்த கொஸ்டினுக்கு டவுட்டா இருக்கோ அந்த கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. சார் இந்த கொஸ்டின் எனக்கு வந்து ஆன்சர் வரல, டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி நேற்று ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் சம்ல 9th சம் வந்து பாத்தீங்கன்னா டவுட் கேட்டிருந்தீங்க. 9th சம்ல வந்து இந்த 12.74ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 12.50 தான் வரும். ஸோ ஒரு சில இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நான் சொன்னல அந்த லாஸ்ட் டே வந்து கால்குலேட் பண்ணக்கூடாதுன்ட்டு, ஒரு சில இடத்துல கால்குலேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில இடத்துல கால்குலேட் பண்றது இல்லை. பட் அதுவே ரெண்டு டிஃப்ரெண்டான வெரைட்டில இப்ப வந்து கால்குலேட் பண்ணி போட்டா இந்த ஆன்சர் வரும். பட் அப்படி இன்னொரு சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, கால்குலேட் பண்ணாம கொடுத்து அதுதான் டிஎன்பிசிலையுமே அதே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றதுன்னு புரியுதுங்களா? இப்ப வந்து கடைசி மாதம் இப்ப பாருங்க, ஏப்ரல் 9 முதல் ஜூன் 9ன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்ப ஏப்ரல் 9ன்னு என்ன அர்த்தம்? 8 நாள் போயிருச்சு. மீதி எத்தனை நாள் இருக்கு ஏப்ரல்ல? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஏப்ரல்ல 30 நாள். 30ல 8 போயிடுச்சுன்னா 22. அப்ப ஏப்ரல்ல 22. மே மாசம் 30. மேல 30. ஜூன்ல வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்? நம்ம ஜூன்ல வந்து 9ன்னா 8 தானே எடுத்துப்போம். ஆனா 9ன்னு வச்சு ஒரு சில இடத்துல போடுறாங்க, அப்படி போடக்கூடாது. கடைசி இதுல வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது ரெண்டு விதமா அந்த வட்டி கால்குலேட் பண்றது வந்து பேங்க் சைட்ல ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க, வெளியில வாங்குற வட்டி ஒரு சில கால்குலேட் பண்ணுவாங்க. பேங்க் படி பார்த்தா நம்ம கடைசி இது எடுத்துக்க கூடாது. நம்ம இந்த ராகுல் சம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அதுவும் டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். ஆனா அதுக்கு வந்து கடைசியில எடுத்துக்கல, இதுல கடைசியில எடுத்துக்கிட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. டிஎன்பிசில கொஸ்டின் செட்டப் பண்றவங்களோட மைண்ட் பொறுத்து இருக்கு. அப்ப என்னன்னா அதுபடி பார்த்தா இப்ப நமக்கு 22, 52, 60ன்னு வருதா? 52, 30, 60ன்னு வருது. ஏப்ரல் எத்தனை நாள்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். 8 போச்சுன்னா 22. மேல 31, சாரி, மேல 31. அப்ப 61ன்னு வருமா? சரி, 31, 8, 61. ஆனா அவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா 62, அதாவது 61ங்கிறது தான் இதோட கால்குலேஷன். ஓகே, ஏன்னா ஜூன் 9 வரை போடாம 8 வரைக்கும் போடுறது. ஒரு சிலர் என்ன பண்ணுங்க, ஜூன் 9 கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அப்ப 62ன்னு வச்சு போட்டிருக்காங்க. 62ன்னு வச்சு போட்டா உங்களுக்கு இந்த 12.74 டைரக்டாவே வந்துடும். பட் 62ன்னு வச்சு போடாம 61 வச்சு தான் போடணும். போட்டா 12.53 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அப்ப 12.50ங்கிறது ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. டிஎன்பிசில 12.74 கொடுத்துருக்காங்க. இன்னொரு சம் நம்ம கடைசி நாள் எடுத்துக்காம தான் போட்டிருக்காங்க. அப்ப இந்த 12.50 ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி 5th சம் ஒன்று கேட்டிருந்தீங்க. 5th சம் டேட்டாவே ஆன்சர் வந்துச்சு. அது என்ன உங்களுக்கு டவுட்னு தெரியல. ஓகேங்களா? 5th சம் எப்பவும் போல ஆன்சர் வருமே. 42 நாட்களுக்கு 10% வீதம். 5th சம் டேட்டாவே ஒரு 42 நாள்ல என்ன அர்த்தம்? நமக்கு 42 டிவைடட் பை 365. எப்பயும் போல அடிச்சு போடுறதுதான். இந்த 365 வந்து பார்த்தோன்னா இது டேட்டாவே அடிபடும், டேரக்டாவே அடிபடும். நீங்க 5ஆலையும் அடிச்சு போடுங்க, நான் இதுதான் சொல்றேன். 10,950 வகுத்து 365 என்னடா வருது? 10,050 10,950 இன்ட்டு 42 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 365. 10,950 வகுத்தல் 365 என்னடா வருது? 50 டிவைட் பை 365. உங்ககிட்ட ஒன்று ஏண்டா 30.
பாருங்க, ஒரு 30. நீங்க 5ஆல் அடிச்சு போட்டாலும் சின்ன சின்னதா அடிச்சு போட்டாலும் அதே தான் வரும். ஓகேங்களா? இந்த 30 வந்துருச்சா? அதான் இந்த 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்ப 3 × 42. 3 × 42 எவ்வளவு நமக்கு? ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 126. கரெக்டா தானே வருது? அப்ப அந்த அடிச்சு போறதுல ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. அதை மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஹோம்ஒர்க் சம் மட்டும், அந்த சம் நம்பர் மட்டும் கரெக்டா பார்த்துக்கங்க. நீங்க எல்லா சம்மும் ஆன்சர் வந்துருச்சுன்னா, எல்லா சம்மும் ஆன்சர் வந்துருச்சுன்னு மட்டும் போடுங்க. ஓகேங்களா? இது டவுட்டா இருக்குன்னா சம் நம்பர் மட்டும் போட்டு சார் இதுக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது சார் அப்படிங்கிற மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலயோ இல்லை தனியாக ஒரு ஷார்ட்ஸ்லயோ உங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. எவ்வளோ சம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த பார்ட்ல இருந்து சம் அடிக்கடி இந்த பார்ட்ல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால அவ்வளோ ஹோம்ஒர்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோபா கிட்ட இருந்து உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.